இன்டீரியர் டெக்கரேஷன் வந்து நம்ம கூட வந்து கட்டுமான பணி பண்ணும்போது இது மாதிரி பண்ணுவோமான்னு சொல்லிட்டு தெரியாது. அவ்வளோ ரசித்து பண்ணியிருக்காங்க. நல்லா டோர்லாம் பாருங்கள், இதெல்லாம் YPVSலாம் போடாமல் நல்லா உட்டனில் வந்து பண்ணியிருக்காங்க. இது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு ஆர்ச் செட்டப் பண்ணியிருக்காங்க பாருங்கள். இந்த ஆர்ச் வந்து அவ்வளோ அழகாக இருக்குது. இந்த கிச்சன் வந்து நம்ம வந்து பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது இந்த ஆர்ச் செட்டப்பு. இந்த ரெண்டு வீட்டுக்கு நடுவில் ஒரு நல்ல பிளேஸ் வந்து வச்சுருக்காங்க. வணக்கம் நேயர்களே, இன்னைக்கு ஷோல நாம பார்த்துட்டு இருக்கிற பிரைட் இந்தியா ப்ராப்பர்ட்டிஸ் நிறுவனத்தோட சிம்போனி அபார்ட்மெண்ட் ப்ராஜெக்ட் தாம்பரம் கார்பரேஷன்ல கைலாஷ் அவென்யூ அப்படிங்கிற இடத்துல அமைஞ்சிருக்கு. ஸ்டில்ட் பிளஸ் 3 ஃப்ளோர்களுடன் 6 வீடுகளை கொண்ட இந்த அபார்ட்மெண்ட்ல 2 BHK வீடுகள் சேல்ஸுக்கு அவைலபிளா இருக்கு. குடியிருப்புகள் மத்தியில தான் இந்த அபார்ட்மெண்ட் அமைஞ்சிருக்கு. அடுத்ததா இந்த அபார்ட்மெண்ட்ல அமைஞ்சிருக்கிற மாடல் ஹவுஸ் பற்றிய விவரங்களை இங்கே பதிவு செய்கிறார் பிரைட் இந்தியா ப்ராப்பர்ட்டிஸ் நிறுவனத்தோட ஒன் ஆஃப் தி டைரக்டர் திரு நசீர் அகமது அவர்கள். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. இந்த மாடல் ஹவுஸ் பற்றி நான் ரொம்ப விவரமாக உங்ககிட்ட நான் பேச போகிறேன். இங்கே ரைட் ஹேண்ட் சைடில் பாருங்கள், இது லிஃப்ட் வந்து ரெடி ஆகிட்டு இருக்கு. இன்னும் வந்து உங்கள் கட்டுமான பணிகள் போயிட்டு இருக்கு. இங்கே பாருங்கள், இந்த 2 BHK இந்த ஹவுஸ் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 840 ஸ்கொயர் ஃபீட் வருதுங்க. 840 ஸ்கொயர் ஃபீட்டில் இன்டீரியர் டெக்கரேஷன்லாம் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும். இது வந்து டீ குட்டு ஃபஸ்ட் கிளாஸாக வந்து டிசைனிங் பண்ணியிருக்காங்க. அவ்வளோ திக்காக இருக்குது இந்த டோரு. பாருங்கள், உள்ளே பாருங்கள், இந்த ஹால் பாருங்கள், அவ்வளோ பிரமாதமாக இருக்குது. இன்டீரியர் டெக்கரேஷன் வந்து நம்ம கூட வந்து கட்டுமான பணி பண்ணும்போது இது மாதிரி பண்ணுவோமான்னு சொல்லிட்டு தெரியாது. அவ்வளோ ரசித்து பண்ணியிருக்காங்க. இதுக்கான நிறைய ஆய்வுகள்லாம் வந்து பண்ணி ஒரு வீட்லேயும் வந்து இது மாதிரி டிசைன் வந்து கொடுத்துட்டுருக்குறாங்க. நல்ல வென்டிலேஷன், நல்ல லைட் வந்து உள்ளே வர்றதுக்கு நல்ல வென்டிலேஷன் இருக்குது. இங்கே பாருங்கள், ஷேடோ ட்ரீ வச்சு டெக்கரேஷன் பண்ணிக்கலாம். இங்கே ஒரு கபோர்டு இருக்குது, தேவையான கேசட்ஸு அது மாதிரியான நோட்ஸ் எல்லாத்தையும் வந்து உள்ளே வச்சுக்கலாம். அண்டு பாருங்கள், இது வந்து பாருங்கள் ஒரு பெட்ரூமு. இந்த பெட்ரூம் வந்து ஒரு எம்டி பெட்ரூம் தான் இது. இந்த பெட்ரூமில் வந்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு வென்டிலேஷன், நல்ல லைட் வர மாதிரி இங்கே வந்து ஸ்க்ரீன் போட்டு கொடுத்துருவாங்க. அண்டு வந்து இங்கே ஒரு பீரோ இருக்குது. மேலே வந்து ஃபுல்லாக கபோர்ட்ஸு. வாங்க நம்ம அடுத்த பெட்ரூம் போவோம். இப்போ அந்த பெட்ரூமுக்கு வந்து காமனு, இதுக்கு வந்து ஜென்ரலாக வந்து ஒரு ரெஸ்ட் ரூமு பக்காவாக வந்து கொடுத்துட்டாங்க. வெளியில் வாஷ் பேஷனு எல்லாமே ஸ்டைனர் ஸ்டீலு அது மாதிரி இருக்குது. அந்த இந்த பெட்ரூம் போப்போம். இந்த பெட்ரூம் பாருங்கள், நல்ல டோர்லாம் பாருங்கள், இதெல்லாம் YPVSலாம் போடாமல் நல்லா உட்டனில் வந்து பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட் கிளாஸாக வந்து இருக்குது. இங்கே வென்டிலேஷன் அழகாக வந்து இது பண்ணுற மாதிரி இருக்குது. இங்கே பாருங்கள், இங்கே வந்து பீரோ செட்டப்பு ஃபுல்லாக இருக்குது. மேலெலாம் வந்து கபோர்ட்ஸ் வந்து இருக்குது. அண்ட் வந்து ரெஸ்ட் ரூம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நல்லா உட்டன் ஃபஸ்ட் கிளாஸாக வந்து பண்ணியிருக்காங்க. இது பாருங்கள், இப்போ வந்து நம்மளுக்கு வெஸ்டர்ன் வேணுமா அண்ட் இந்தியன் டாய்லெட் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக இது வெயிட்டிங்கு. ஓகே, இது எல்லாமே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், எல்லாமே குவாலிட்டியான மெட்டீரியலு, குவாலிட்டியான வந்து ஐட்டம்ஸ்லாம் போட்டிருக்குறாங்க. அண்டு வாங்க கிச்சன் போய் பார்ப்போம். வாங்க கிச்சன் பாருங்கள், நல்ல டிசைனிங், ஃபஸ்ட் கிளாஸ் டிசைனிங். இதை ஆக்சுவலி வந்து கருப்பு கல்லில் போடுவாங்க. இது கல் நல்லா செம்மையான கல், அதாவது சிவப்பு நிறத்தில் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் பாருங்கள், கபோர்ட்ஸு, இந்த பாத்திரங்களை வச்சுக்கிறதுக்கு இதெல்லாம் வந்து ரொம்ப அதை கரெக்டாக கிச்சனுக்கு என்ன தேவையோ அதை வந்து பக்காவாக வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. இங்கேயும் வந்து ஒரு பீரோ செட்டப் இருக்குது. அண்டு மேலே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம கபோர்ட்ஸ் எல்லாம் வந்து இருக்குது. இது வந்து எக்ஸாசிஸ்ட்டு, இங்கேருந்து வந்து காற்று வெளியே அனுப்புறதுக்கு. அண்டு லைட் செட்டிங்லாம் வந்து சூப்பராக இருக்கும். இது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு ஆர்ச் செட்டப் பண்ணியிருக்காங்க பாருங்கள். இந்த ஆர்ச் வந்து அவ்வளோ அழகாக இருக்குது. இந்த கிச்சன் வந்து நம்ம வந்து பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது இந்த ஆர்ச் செட்டப்பு. இப்போ பாருங்கள், இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. இப்போ நீங்கள் வாங்க, இந்த இடம் பாருங்கள், ஃபுல் அண்ட் ஃபுல்லு உங்களுக்கு வந்து எலாபரேட்டாக வந்து இடம் விட்டுருக்காங்க. ஒரு கோலம் போடலாம், அழகாக வந்து ஒரு பிளேஸ் இருக்குது. இந்த ரெண்டு வீட்டுக்கு நடுவில் ஒரு நல்ல பிளேஸ் வந்து வச்சுருக்காங்க. இந்த இடத்துலேருந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இது வந்து ஈஸ்ட் ஃபேஸுங்க. இந்த வீடு வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இது வெஸ்ட் ஃபேஸு. இது ரெண்டுமா வந்து ஒரு மாடல் ஹவுஸ் வந்து நம்ம பண்ணியிருக்கிறோம். இந்த வீடு பாருங்கள், இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 855 ஸ்கொயர் ஃபீட்டுங்க. 855 ஸ்கொயர் ஃபீட்டில் 2 BHK இருக்குது. அண்டு ஒரு கிச்சன் வந்து பிரமாதமாக பண்ணியிருக்காங்க. இன்டீரியர் டெக்கரேஷன் வந்து சூப்பராக வந்து பண்ணியிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ரோட் சைடில் வந்து நம்ம பால்கனி பார்க்கலாம். இந்த சைடு இந்த பெட்ரூம் பாருங்கள், இது ஃபஸ்ட் கிளாஸாக பண்ணியிருக்காங்க.
இந்த அபார்ட்மெண்ட் ப்ராஜெக்டோட எக்ஸாக்ட் லொகேஷன் மற்றும் இந்த ஏரியா டெவலப்மெண்ட் பற்றி திரு நசீர் அகமது அவர்களிடம் அடுத்ததாக கேட்கலாம். தாம்பரத்துலேருந்து கரெக்டாக வந்து நம்ம 2.5-3 கிலோமீட்டரில் வந்து இந்த சைட்டுக்குள்ளே வந்துடலாம், இந்த அப்பார்ட்மெண்ட்ஸுக்கு வந்துடலாம். முடிச்சூர் ரோடுங்க, ஸ்ட்ரைட்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வெஸ்ட் தாம்பரம் போகிற முடிச்சூர் ரோடில் கரெக்டாக வந்து மெயின் ரோடு வந்து உங்களுக்கு வந்து 2 கிலோமீட்டர் வந்துடும். அந்த மெயின் ரோட்டில் பாரதி நகர் உள்ளே நம்ம வந்துட்டோம் அப்படின்னு சொன்னால் இது வந்து கைலாஷ் அவென்யூன்னு சொல்லிட்டு இந்த ஏரியாவுடைய பேர். ஆஷிர்வாத் ஹோம்ஸ் வந்து ஃபுல்லாகவே வந்து கட்டுமானம் பண்ணி முடித்து இங்கே வந்து இது வீடுகள்லாம் குடியிருப்புகள்லாம் நிறைய வந்திருக்காங்க. இந்த இடத்துல வந்து சிறப்பு அப்படின்னா இது ஒரு 30 அடி ரோடு, ஒரு 2 பெரிய வாகனங்கள் வந்து போக்குவரத்து நடக்கிற மாதிரியான ஒரு வசதி இருக்குது இங்கே. நியர்பை வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு கடைகள் வந்து எக்கச்சக்கமாக இருக்குது. என்ன பர்ச்சேஸ் சொன்னாலும் நம்ம பண்ணிக்கலாம். ஏன்னா அந்த தாம்பரம் அந்த மெயின் ரோட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நிறைய கடைகள் இருக்குது, மார்க்கெட் இருக்குது, உங்களுக்கு கோயில் இருக்குது, ஸ்கூல்ஸ் நிறையா இருக்குது. நாராயணா ஸ்கூல் இருக்குது, அண்ட் வேல்ஸ் குளோபல் ஸ்கூல் இருக்குது, எஸ்எஸ்பி இருக்குது, அண்ட் சைதன்யா இருக்குது. அந்த சைடு வந்து தாம்பரம் நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு காலேஜஸ் வந்து நிறையா இருக்குது. அண்ட் இந்து மிஷன், சித்தா மருத்துவமனை, எஸ்ஆர்எம் குளோபல் ஹாஸ்பிட்டல், இது எல்லாமே வந்து உங்களுக்கு நூல் பிடிச்ச மாதிரி. ஏன்னா தாம்பரம் மாநகராட்சி பற்றி நம்ம சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஸோ அவ்வளோ ஃபெசிலிட்டிஸ் இருக்கிற ஏரியா தான் இது. இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு மினி பஸ்ஸும் வந்து உள்ளே வந்துட்டு போகுது, அண்டு வந்து ஷேர் ஆட்டோ வருது, நார்மல் ஆட்டோ வருது. இப்போ நம்ம டெரஸ் ஏரியாவில் இருக்கோம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஃபுல் அண்ட் ஃபுல் ரெசிடென்சியல். உங்களுக்கு தாம்பரம் வந்து பெரிய மாநகராட்சி, பெரிய வளர்ச்சியை அடைஞ்சு போயிடுச்சுங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் பாருங்கள் ரெசிடென்சியல். இங்கே நாளுக்கு நாள் வந்து ஒரு லேண்டோட அப்பார்ட்மெண்ட்ஸோட வில்லாவோட ரேட்ஸ் வந்து நாளுக்கு நாள் உயர்ந்துக்கிட்டே இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு 3வது கிலோமீட்டரில் நம்ம ரயில்வே ஸ்டேஷன், கிட்டத்தட்ட எக்மூருக்கு நிகரான அனைத்து ரயில்களும் நின்று போகிற மாதிரியான தாம்பரம் ஸ்டேஷன் வந்து உருவாயிடுச்சு. புதிய கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம், வண்டலூர், இது எல்லாமே வந்து நியர்பையாக இருக்குது. இப்போ ஆம்னி பஸ் ஸ்டாப் வந்து இங்கே வந்து துவங்கி இருக்கிறாங்க. ஸோ நியராகவே இருக்குது. இங்கேருந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 5 மினிட்ஸில் வந்து நம்ம அந்த இடத்துக்கு போயிடலாம். இங்கே ஒரு வீட்டோட பிரைஸ் என்ன திரு நசீர் அகமது அவர்களிடமே கேட்கலாம். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 840 ஸ்கொயர் ஃபீட்டு இந்த 2 BHK இருக்குது. இது வந்து ஈஸ்ட் ஃபேஸு. இதுக்கு எதிரில் வந்து வெஸ்ட் ஃபேஸில் வந்து 855 ஸ்கொயர் ஃபீட்டில் வந்து அந்த மாடல் ஹவுஸ் இருக்குது. இப்போ 2 மாடல் ஹவுஸ் தான் நாங்கள் வந்து பண்ணியிருக்கிறோம். இதனுடைய ரேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வாட்டர், இபி, ஜிஎஸ்டி அண்ட் லிஃப்ட்டு, ட்ரைனேஜு, இது எல்லாமே ஃபுல் பேக்கேஜாக வந்து உங்களுக்கு சொல்லிடுறேன். 55 lakhs வந்து நாங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறோம். லோன் போகலாம் அப்படின்னு சொன்னாலும் கூட நம்ம லோன் வந்து நல்ல ப்ரொஃபைல் இருந்தது அப்படின்னா லோன் வந்து நாங்கள் சர்வீஸ் பண்ணி கொடுக்குறோம். உங்களுக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு 75-80% வரையும் நாங்கள் பண்ணி கொடுக்குறோம். நீங்களும் இந்த அபார்ட்மெண்ட்ல சொந்த வீடு வாங்க ஆசைப்பட்டா வீடியோல பிளே ஆகிற மொபைல் எண்ணில் பில்டரை டைரக்டா கான்டாக்ட் பண்ணுங்க.